வேளம் இளைஞனாகிய எல்லாம் வல்ல ஸ்ரீ கடகாசலமூர்த்தி பெருமானுடைய திருவுருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானச்சாரலில் மனிதனும் தெய்வமும் இவர்களுக்கு இடையே உள்ள இணக்கம், தொடர்பு இவற்றை பற்றி சிந்திக்காத மனிதர்களே இல்லை. நம்பிக்கை மிகுந்தவர்கள் மிக அதிகம். நம்புவதா வேண்டாமா என்ற நிலையில் இருப்பவர்கள் சிறிது இருக்கிறார்கள். இளமை காலத்தில் அந்த நம்பிக்கைகளை எல்லாம் இழந்துவிட்டு முதுமை காலத்தில் நம்புகிறவர்கள் இருக்கிறார்கள். நம்பவே மாட்டேன் என்று சொல்கிறவர்களும் கூட இறைவனை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு பெருமை இறைவனுக்கு இருக்கிறது. மானிடன் உணவு கிடைக்கிறது, உடை கிடைக்கிறது, வேண்டியவையெல்லாம் கிடைக்கிறது. இந்த இறைவன் ஒருவன் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன என்று விட்டுவிடலாம். அப்படி எவரும் இருப்பதற்கு இயலாது. மனிதர்களில் மிக குறைந்த எண்ணிக்கையில் உள்ளவர்களும் கூட அவர்கள் ஏதோ ஒரு தெய்வத்தை வணங்குவது என்பது அவர்களுக்கு ஒரு வழக்கமாக இருக்கிறது. அவர்கள் எந்த பகுதியில் இருந்தாலும், எந்த கால சூழ்நிலையில் இருந்தாலும், ஏதோ ஒரு வடிவத்தில் அவர்கள் ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத அந்த இறைவனை, கண்ணுக்கு தெரியாத சக்திகள் நம்மை கட்டுப்படுத்துகிறது என்ற நம்பிக்கையோடு வணங்குவதை நாம் உலகெங்கிலும் நம்மால் பார்க்க முடிகிறது. எல்லோரும் தேடுவது ஒரே பொருளை. அதற்கு பெயர்கள் வேண்டுமானால் பல பல விதங்களில் சூட்டப்பட்டிருக்கலாம். செல்லுகின்ற வழிகளிலும் பலவிதமான வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் இருக்கிற இறை உணர்வு என்பது அனைவருக்கும் இருக்கிறது. அதை நாடாதவர்களும் கூட அதை பற்றியே சிந்திக்கிறார்கள். இன்னும் கூறப்போனால் நாடுகின்றவர்களை விட மறுப்பவர்கள், நாடாதவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற நபர்கள் அந்த நம்முடைய நாட்டை பொறுத்தளவில் புராண இதிகாசங்களை அவர்கள் ஓரளவு படிக்கிறார்கள். இந்த நிலையில் மனிதனோடு தெய்வங்கள் நம்மை பொறுத்தளவில் நம்பிக்கையாளர்கள், இறை உணர்வு மிக்கவர்கள். இதை நாம் நம்புகிறோம். இதற்கான சான்றுகள் பல நம்முடைய முன்னோர்களுடைய வாக்கிலிருந்து வெளிப்பட்டு இன்று நமக்கு அச்சு வடிவமாக அவை இருக்கிறது. ஏடுகளிலே இருந்தது, செவி வழியாக கர்ண பரம்பரையாக வந்தது. ஆகவே தெய்வம் என்பதோர் சிந்தை உண்டாகி என்று மணிவாசக பெருமான் கூறுகிறார். ஒரு மனிதனுக்கு தெய்வம் இருக்கிறது என்ற சிந்தை உண்டாவதற்கு பல பிறவிகள் ஆகும். தெய்வம்தான் படைக்கிறது, காக்கிறது, அழிக்கிறது. ஆனால் அது ஒன்று இருக்கிறது என்ற ஒரு சிந்தை ஒரு மனிதனுக்கு உண்டாவதற்கே பல ஆயிரக்கணக்கான பிறவிகளுக்கு பிறகுதான் அவனுக்கு உண்டாகிறது. அதுவரை அவன் ஏதோ வந்துவிட்ட இந்த ஒரு சந்தையில் விளையாடிவிட்டு செல்லலாம். இங்கு சந்தையிலே கணக்கில்லாத கவர்கின்ற பொருள்கள் எல்லாம் இருக்கிறது. அதையும் அந்த இறைவன் தான் வைத்திருக்கிறார். இந்த கவர்ச்சியான பொருள்களிலே நீ எத்தனை பிறவியை வேண்டுமானாலும் செலவழித்து கொண்டே இரு என்று விடுகிற காரணத்தால் மனிதன் இங்கு அவனுக்கு ஈர்ப்புக்கு பஞ்சமே இல்லை. சில விஷயங்களெல்லாம் இந்த மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்பது நிரந்தரமாக மனிதர்களை பிடித்து கொள்ளும். இந்த மூவாசைகளுக்குள் சிக்கிக்கொள்ளாத நபர்களையே அரிதிலும் அரிதாக இருப்பார்கள். அல்லது வேறு ஏதேனும் அவனுக்கு ஒரு பற்றுதல் இருக்கும். அது இசையை ரசிக்கலாம், இயற்கையை ரசிக்கலாம். ஏதோ ஒரு வகையில் மனிதனுக்கு இந்த பூமண்டலத்திலே ஈர்ப்பு இருந்து கொண்டே இருக்கும். இதன் பிறகுதான் தெய்வம் என்பதோர் சிந்தையே உண்டாகிறது. தெய்வம் என்ற சிந்தை உண்டாகின பிறகு அதை பற்றி அறிய வேண்டிய ஒரு ஆவலும் சூழ்நிலையும் ஏற்படுகிறது. அதன் பின்னால் அவன் இந்த பாதைக்கு வருகிறான். பல நபர்களுடைய வாய்மொழிகளை கேட்கிறான். அந்த வழியிலே முயல்கிறான்.
நீண்ட பிறவிகள் பல பல பிறவிகள் எடுத்த பிறகு அவனுக்கு அந்த அருள் சித்தியாகிறது. இறைவன் இப்படித்தான் ஒரு நிர்வாகத்தை வைத்திருக்கிறார். நம்முடைய இருந்தாலும் தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாமல் மறைந்திருந்தே விளையாடுவது இந்த இறைவனுக்கு ஒரு தனித்தன்மையான செயல் என்றே நாம் கூறலாம். இந்த ஒளிந்து விளையாடுவது என்று அந்த காலங்களிலே சிறு குழந்தைகள் செய்வார்கள். அதுபோலத்தான் அந்த இறைவனும் மனிதர்களோடு ஒளிந்து விளையாடுவது என்பதை செய்து கொண்டிருக்கிறார். இதை அறிந்த பெரியோர்கள்தான் இந்த ஒளிந்து விளையாடுவது என்ற விளையாட்டை ஏற்படுத்தியிருக்கக்கூடும் என்று நாம் எண்ணத் தோன்றுகிறது. இதுபோல இந்த இறைவன் சகுன நிலையிலே உருவ நிலையிலே அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்பதோர் மேனியாகி கருணைகூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய என்று கச்சியப்ப சிவாச்சாரியார் கூறுகிறார். கந்த புராணத்திலே முருகப்பெருமானுடைய தோற்றத்தை பற்றி கூறும்போது அவர் உருவமும் ஆகிறார், உருவமற்ற அருவமும் ஆகிறார். உருவமும் அருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் நின்றதோர் ஜோதி, அது அனாதியாகவும் அதற்கு தலைவன் என்று ஒருவர் இல்லாத நிலையில் அது ஒன்றாகவும் பலவாகவும் இருந்த ஒரு ஜோதி பிழம்பு, ஒளி பிழம்பு, நெருப்பினுடைய வடிவமான அந்த முருகப்பெருமான் ஜோதியாய் ஜோதி பிழம்பதோ நின்ற ஓர் மேனியாகி கருணைகூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் ஆங்கு உதித்தனன் உலகம் உய்வதற்காக. அதாவது இறைவனை தேடுகின்ற ஆன்றோர்கள் சான்றோர்களுடைய உலகம் உய்வதற்காகவும் அவர் தோன்றுகிறார். அந்த சான்றோர்கள் ஆன்றோர்களிடையே எழுகின்ற அசுர குணங்களை அழிப்பதுதான் முருகப்பெருமானுடைய வேலை. முருகன் சூரனை சம்ஹாரம் செய்தார் என்றால் அவையெல்லாம் ஒரு கதை வடிவாக சொல்லப்பட்டது. உண்மை என்ன என்றால் முருகப்பெருமான் என்றும் இருக்கிறார். அவர்தான் பரிபாலனங்களை செய்கிறார், நிர்வாகத்தையே செய்கிறார். அவர் நேரடியாக செய்வதில்லை. பல அதற்கான நிர்வாகிகள் இருக்கிறார்கள். அந்த நிர்வாகிகள் எல்லாம் இதெல்லாம் இறைவனுடைய மனித கற்பனைக்கே எட்ட முடியாத தொழில்நுட்ப நிர்வாகங்கள். இதை உள்ளே சென்று பார்த்தால் புரியும். சும்மா ஏதோ நிர்வாகம் செய்கிறார் என்று நான் ஏதோ கூறவில்லை. இதை பற்றி இறைவன் எனக்கு விளக்கிய காரணத்தால் இறைவன் நிர்வாகம் செய்கிறார் என்பதை நான் என்னுடைய அறிவுக்கு எட்டிய வரையில் உணர்ந்த ஒரு நிலையில்தான் இதை நான் கூறுகிறேன். இதை பரிபாலனம் செய்கிறார் என்பதை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக முற்றிலும் உணர்ந்த மெய்ஞானிகளெல்லாம் இதை கூறி சென்றிருக்கிறார்கள். அவர்கள் கூற்றுகளை பல பிறவிகளிலே தொடர்ந்து வந்த எனக்கும் அதை பற்றிய அறிவை இறைவன் வழங்கிய காரணத்தால் நான் கூறுகிறேன். அப்போது இறைவன் ஒரு திரு முருகன் ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய, அந்த சான்றோர் உலகம் என்று கூறுவார்கள் வள்ளுவர் பெருமான். உலகத்தார் உள்ளென்பது இல்லென்பான் வையத்துள் அலகையாய் வைக்கப்படும் என்று கூறுவார். அவர் உலகத்தார் உலகத்தார் என்று கூறுவதெல்லாம் பல இடங்களில் சான்றோருடைய உலகம், உலகம் மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின் என்றும் கூறுவார். இந்த உலகம் என்று சொன்னவுடன் இந்த பூகோள உலகத்தை மட்டும் நாம் நினைக்க முடியாது. அந்த பூலோக உலகத்தையும் அவர் கூறியிருக்கிறார். அவர் எந்த இடத்தில் எந்த சந்தர்ப்பத்தில் அந்த உலகம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்றெல்லாம் பார்க்க வேண்டும். இப்படி போனால் இது ஒரு இலக்கிய ஆய்வாகவே போய்விடும். இப்போது நமக்கு இன்று நாம் பார்க்க இருக்கிறது இறைவன் மனிதனோடு விளையாடி நம் நாட்டிலே செய்த அற்புதங்கள். அதிலும் இந்த தமிழும் இறைவனும் கலந்து விளையாடியது இந்த புலவர்களுடைய வாழ்வில் நடந்தது. வடக்கே காளிதாசருக்கு, ஓஜராஜனுக்கு, இவர்களுக்கு இந்த காளிதேவியினுடைய அருளால் அந்த காளிதாசன் மிகப்பெரிய ஒரு புலமை பெற்று அவருடைய வாழ்வெல்லாம் மிக ஒரு விசித்திரமாக
மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருந்தது என்பதை ஓரளவு கதை வடிவில் அனைவரும் அறிந்திருப்பார்கள். நம் நாட்டிலே சோழ மண்டலத்திலே கம்பராமாயணத்தை எழுதிய கம்பர் பெருமான், கவி சக்கரவர்த்தி கம்பர், இவருடைய வாழ்வையும் பலர் கேள்விப்பட்டிருக்கலாம். இன்றைய தலைமுறைக்கு அப்படியெல்லாம் ஒரு விஷயம் இருப்பது ஏதோ ஒரு அந்த தமிழை பாடமாக படிப்பவர்களுக்கு ஒரு சிலருக்கு தெரிந்திருக்கலாமே தவிர, இவர்கள் வாழ்வில் நடந்த அனைத்து செய்திகள் எல்லாம் இன்று மங்கி போய்விட்டது என்றே கூறலாம். இவருடைய கதையை திரைப்படமாக எடுத்தார்கள். பல பேரும் பார்த்திருப்பார்கள். இந்த கவிகளுக்கெல்லாம் சோதனைகள் அவ்வப்பொழுது வந்து கொண்டே இருக்கும். இந்த கவிகளும் ஒரு ஸ்திரமான நிலையில் அவர்கள் இருப்பதில்லை. காரணம் என்னவென்றால், அவர்கள் இறைவனை சார்ந்து வாழ்கிறார்கள். அவரை ஒரு அரசன் ஆதரிப்பார். அரசனை புகழ்வது போல் புகழ்ந்து கொண்டிருந்தாலும், இவர்கள் ஞானம் பெற்றவர்களான காரணத்தாலும், இறைவனை தரிசித்து இறைவனுடைய அருளால் பல அற்புதங்களையும் இவர்கள் செய்து கொண்டிருக்கிற ஒரு நிலையில், திடீரென்று மன்னவனானது ஒன்றாவது என்று சொல்கின்ற மனநிலை வந்துவிடுகிறது. இது ஞானிகளுக்கும் இது இயற்கை. கவிகள், இறையருள் பெற்ற கவிகளுக்கும் இது இயற்கை. இறையருளால் பல கலைகளிலே உயர்ந்து சிறந்து விளங்குகிற நபர்களுக்கும் இந்த சுபாவம், இந்த குணம் வந்து விடுகிறது. இப்படி ஆதரித்த அந்த சோழ சக்கரவர்த்திக்கும் கம்பருக்கும் அவ்வப்பொழுது சில ஊடல்கள் ஏற்பட்டு கொண்டே இருந்தது. மன்னவனும் நீயோ வளநாடும் உனதோ என்று சொல்லி கம்பரிடமிருந்து அவர் மனத்தாங்களோடு வெளியேறியதெல்லாம் அந்த கதையில், அவருடைய வரலாற்றில் வருகிறது. பிறகு மீண்டும் சோழன் ஆதரிப்பது என்ற ஒரு நிலை இருந்தது. இவ்வாறு ஒரு முறை அவர் அந்த சோழரிடம் மனத்தாங்கல் பெற்று வெகு தொலைவு அந்த ராஜ்யத்தை விட்டு போய்விட்டார். அந்த ராஜ்யத்தை விட்டு போய்விட்டு அவர் யாரென்றே தெரியாத நிலையில் அவர் ஏதோ ஒரு கிராமத்திலே நுழைந்தார். அவர் ஏதேனும் கூலி வேலை கிடைக்குமா என்று கவி சக்கரவர்த்தி கேட்டால் சரஸ்வதி தேவி வழங்க வேண்டியதை அளவுக்கு அதிகமாகவே வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார். ஆனால் இவர்களெல்லாம் இறைவனை கூட துன்பப்படுத்த வேண்டும் என்று விரும்புவதில்லை. வெகு நெருக்கடியான காலம் வந்தால் அன்றி தெய்வத்திடம் இவர்கள் வேண்டுவதில்லை, வறுமையை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அந்த நிலையில் கூலி வேலைக்கு அவர் முயன்று கொண்டிருக்கிற போது அங்கு உள்ளவர்கள் கூறினார்கள், இங்கு ஒரு பெண்மணி இருக்கிறார், வயதான பெண்மணி. அவரிடம் போனால் வேலை கிடைக்கும் என்று சொன்னார்கள். அந்த பெண்மணியினுடைய பெயர் என்ன என்றால் வேலி என்று கூறினார்கள். சரி என்று இவர் அந்த பெண்ணை தேடி சென்றார். ஏதேனும் வேலை இருக்குமா என்றார். அந்த பெண் ஒரு மாயக்காரி. சரி, வேலை இருக்கிறதப்பா, நீ செய்வாயா? எந்த வேலையானாலும் செய்கிறேன் என்று கம்பர் பெருமான் கூறினார். அவருக்கு கம்பரை தெரியவில்லை. அந்த பெண்மணி தன்னுடைய தோட்டத்தின் புழக்கடையில் அந்த காலங்களிலே குலை மண்ணைத்தான் சுவராக வைப்பார்கள். அந்த பின்பகுதியிலே, அந்த எல்லைப் பகுதியிலே ஒரு 40, 50 அடிக்கு சுவர் மண்ணால் குழைத்து வைக்க வேண்டும். அதை நீ செய்ய முடியுமா? செய்தால் உனக்கு நெல் கூலி தருகிறேன் என்று கூறினார். சரி என்று அவர் ஏற்றுக்கொண்டார். அவரே மண்களை வெட்டி எல்லாம் செய்து குழைத்து, காலையில் ஆரம்பித்து மாலை வரை ஒரு குறிப்பிட்ட அளவு உயரத்திற்கு, குறிப்பிட்ட அளவு நீளத்திற்கு அந்த மண் சுவரை எழுப்பிவிட்டார். இந்த பெண்ணோட வழக்கம் என்ன என்றால், இவர் ஒரு மாயக்காரி என்று நான் கூறினேன். இவரிடம், இந்த பெண்ணிடம் ஒரு பூத தேவதை இருந்தது, கட்டுப்பட்டு இருந்தது. அது என்ன செய்யும் என்றால், இவளுக்கு அது ஒரு வேடிக்கை. அந்த சுவர் வைத்து விட்டேன் என்று அந்த கூலிக்காரன் வந்து சொன்னவுடன், எங்கே பார்க்கலாம் என்று இவள் வருவாள். அதற்குள் இவளிடம் இருக்கிற பூத தேவதை அந்த மண் சுவரை தள்ளிவிடும். தள்ளி விட்டு இருக்கும். இவன்கள் போய் பார்க்கிற போது அந்த சுவர் இடிந்து விழுந்திருக்கும். என்னப்பா வேலை செய்தாய், இதற்கெல்லாம் கூலி தர முடியாது என்று அந்த பெண்மணி விரட்டி அடித்து விடுவாள்.
இது இவளுக்கு ஒரு பொழுதுபோக்காக இருந்தது. அதைப்போல இவர் வேலைகளெல்லாம் முடித்தார். முடித்தவுடன் வழக்கம் போல் அந்த பூத தேவதை அந்த சுவற்றை இடித்து தள்ளுவதற்காக நிற்பதை இவர் தன்னுடைய ஞான திருஷ்டியால் பார்த்தார். பார்த்துவிட்டு அவர் ஒன்றும் சொல்லவில்லை. என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் என்று இந்த பெண்மணியிடம் வந்தார். அம்மா, சுவர் வைத்து முடித்து விட்டோம். எங்கே பார்க்கலாம் என்று இவளும் வழக்கம் போல் வந்தாள். பார்த்தால் அந்த பூத தேவதை அதை தள்ளி உடைப்பதற்கு தயாராக இருக்கிறது. இவர் அதை ஏற்கனவே கண்டு கொண்டார். உடனே "வேலி தரும் கூலி நெல் கொண்டு போமளவும் நில்லாய் நெடுஞ்சுவரே" என்று இவர் ஒரு பாடலை பாடினார். அதில் ஒரு நுட்பமான விஷயம் இருக்கிறது. இந்த பெண்மணிக்கு ஆச்சரியம், எப்படி சுவர் விழாமல் இருக்கிறது என்று. சரி, வேறு வழியில்லை, கூலி நெல்லை அவர் கொடுத்தார். கூலி அவர் என்ன கூறினார் என்றால், "இங்கே இருக்கிற நீ இந்த ராட்சத பேய், நீ உன் வேலையை வழக்கமாக செய். ஆனால் எதுவரை? அதாவது வேலி தரும் கூலி நெல் கொண்டு போமளவும் நில்லாய் நெடுஞ்சுவரே. அவள் கூலி நெல்லை வாங்கி கொண்டு இந்த இடத்தை விட்டு நான் போகும் வரை இந்த சுவரே நீ நிற்பாயாக" என்று அவர் உத்தரவிட்டார். அதனால் அந்த பூதகணத்தால் அதை தள்ளி உடைக்க முடியவில்லை. அவர் இந்த கோழி நெல்லை வாங்கி சில அடி தூரம் போனவுடன் இயற்கையாகவே அந்த சுவர் விழுந்து உடைந்தது. இதை பார்த்து பயந்து போன அந்த பெண்மணி, "ஆகா, நாம் இத்தனை காலம் ஏமாற்றி கொண்டே வந்திருக்கிறோம். இவர் ஏதோ ஒரு பெரிய அருள் பெற்றவர் போல இருக்கிறது. நெல்லை வாங்கி சென்ற பிறகு இந்த சுவர் உடைந்து விழுந்து விட்டது" என்று பயந்து போய் அவரை சரணடைந்து மன்னிப்பு வேண்டினாள். அவர் கூறினாள், "இதுபோலெல்லாம் மனிதர்களை சோதிக்காதே. உனக்கு இறைவன் ஏதோ ஒரு ஆற்றலை கொடுத்து ஒரு தேவதை உன்னிடம் வேலை செய்கிறது. இவையெல்லாம் உன்னுடைய பூர்வ கர்மாக்களால் வந்தது. இதுபோன்ற சில்லறை தேவதைகளை வைத்து நீ மக்களை வதைத்து நீ மகிழ்ச்சி அடையாதே. அது மிகப்பெரிய தொல்லையில் உன்னை கொண்டு போய் சேர்க்கும். ஆகவே இனிமேல் இது போன்ற செயல்களை விட்டுவிட்டு நேர்மையாக நீ வாழ்வதற்கு பார்" என்று அந்த பெண்ணுக்கு அறிவுரை கூறி சென்றார் என்பது கம்பருடைய வரலாறு. இந்த கம்பருடைய மகன் அம்பிகாபதி என்பது அனைவரும் இந்த திரைப்படத்தின் மூலமாக அறிந்திருப்பார்கள். இந்த அம்பிகாபதிக்கும் சோழ சக்கரவர்த்தியினுடைய மகள் அமராவதிக்கும் காதல் மலர்ந்தது என்பதையும் திரைப்படத்தின் வாயிலாக பலர் பார்த்திருக்கக்கூடும். அதிலும் பல சோதனைகள் எல்லாம் வந்தது. ராஜா சோதனைகளை வைத்தார். அந்த சோதனைக்கும் கூட சரஸ்வதி தேவியே வந்து பாடல் பாடி அந்த கம்பரையும் அம்பிகாபதியையும் காப்பாற்றி விட்டார் என்பதும் கூட சிலருக்கும் பலருக்கும் தெரிந்திருக்கலாம். இறுதியாக இவர்களுடைய காதல் உறுதியாகிவிட்டது என்ற காரணத்தால் இந்த அரசன், சோழ சக்கரவர்த்தி, அரசன் மகளை, ஒரு புவியரசன் மகளை ஒரு கவியினுடைய மகன் விரும்புவதா என்று, அது போட்டியே அப்படித்தான். தோற்றுவிட்டால் மரண தண்டனை என்று மரண தண்டனை கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்தார்கள். அது என்ன, முதலில் என்ன செய்வது என்பது திட்டமிடப்பட்ட போது, ஒரு மதம் கொண்ட களிறு யானையால் இந்த அம்பிகாபதியை அப்படி காலால் மிதித்து கொன்று விடுவது என்று ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டது. சரி என்று அவர் அம்பிகாபதியை ஏற்றுக்கொள்ள தயாரானார். ஆனால் பெற்ற மனம் உடைய அந்த கம்பர் கவி சக்கரவர்த்தி மிகுந்த வருத்தத்தை அடைந்தார். வருத்தத்தை அடைந்து ஒரு பாடலை பாடினார். "வீரமுண்டோ மதன் கையம்பினால் வெந்து வீழுகைக்கு, நேரமுண்டோ வஞ்சி நேர்ப்பட்ட காலையில், நெஞ்சு விடப் பேரமுண்டோ சொல்ல ஒண்ணாத காமப் பெருநெருப்புக்கு ஈரமுண்டோ, ஐயனே என்ன பாவம் இனிச் சொல்வதே" என்று இந்த அம்பிகாபதி
இந்த தண்டனையை கேட்டவுடன் மனம் நொந்து பாடுகிறான். இவையெல்லாம் சாமானியமாக வெளியே தெரியாமல் மறைந்து போன விஷயங்கள். அவன் ஏதோ ஒரு பெண்ணை விரும்பிவிட்டான். அந்த அரசனுடைய மகளாக போய்விட்டாள். ஆகவே அவன் மனம் நொந்து பாடுகிறான். ஒரு ஆண்மகனுக்கு வீரம் என்பதெல்லாம் ஒரு நிலை வரை, அதாவது மிக அழகான பெண்ணை பார்க்கின்ற போது அவனுடைய வீரம் போய்விடுகிறது. வீரமுண்டோ மதன் கையம்பினால் வெந்து வீழுகைக்கு. மன்மதனுடைய அந்த மலர் பாணங்களால் தாக்கப்படும் போது இவனுடைய எல்லையில்லாத வீரமெல்லாம் மங்கி போகிறது. இதற்கு ஒரு கால நேரமும் இல்லை. நேரமுண்டோ வஞ்சி நேர்ப்பட்ட காலையில். நெஞ்சு விட பேரமுண்டோ, அந்த பெண்ணை மறந்து விடுவதற்கு வேறு ஏதேனும் பேரம் பேசி அந்த நினைவை அகற்றிவிடலாம் என்றால் அதற்கும் வழி இல்லை. சொல்ல ஒண்ணாத இந்த ஆசை பெருநெருப்புக்கு ஈரமுண்டோ? அனைத்தையும் இந்த ஆசை என்கின்ற நெருப்பு மற்ற அனைத்து விஷயங்களையும் எரித்து சாம்பலாகிறது. அதற்கு மனதிலே ஈரம் என்பதில்லை. இந்த ஆசையால் இவனை அழிக்கின்ற நிலைக்கு கொண்டு வந்து விடுகிறது என்ற காரணத்தால், ஐயனே என்ன பாவம் இனி செல்வதே என்று மனம் நொந்து பாடுகிறார். எல்லாம் தெரிந்த கம்பர் பெருமான் மனம் நொந்து, இந்நாளில் இது விளையும் என்று எழுத்துத்தான் இருக்க, என்னாலே ஆவது ஒன்றுமில்லையே, உன்னாலே வந்தது தானப்பா மகனே, தவிர்ப்பவர் ஆர், முந்தையில் நீ செய்த வினையே என்று பதில் உரைத்தார். இந்த நாளில்தான் இது நடக்க வேண்டும் என்று பிரம்மனுடைய எழுத்து என்று ஒன்று இருக்கையிலே, எத்தனை அருள் பெற்றிருந்தாலும் என்னாலே ஆவது ஒன்றுமில்லையே என்று மனம் வருந்தி பாடுகிறார். இது உன்னாலே வந்தது தானப்பா மகனே, இதை யாரால் தவிர்க்க முடியும்? தவிர்ப்பவர் ஆர்? முந்தை பிறவியில் நீ செய்த வினை இவ்வாறு உனக்கு மரண தண்டனையாக வந்து சேர்ந்து விட்டது என்று அவர் கூறினார். இதை கேட்ட அம்பிகாபதி, இந்நாளில் இது விளையும் என்று எழுத்துத்தான் இருக்க, என்னாலே ஆவது ஒன்றுமில்லையே என்று பதில் கூறினார். கம்பருடைய மகன் அல்லவா, அவருக்கும் சகல ஞானங்களும் இருந்தது. இந்நாளில் இது விளையும் என்று எழுத்துத்தான் இருக்க, என்னாலே ஆவது, என்னால் என்ன செய்ய முடியும் அப்பா, உன்னால் தான் வந்தது என்று கம்பர் கூறினார். அந்த நிலையிலும் மரண நிலையிலும் அவன், அந்த அம்பிகாபதி, இந்நாளில் இது விளையும் என்று எழுத்து ஏற்கனவே பிரம்மனால் எழுதப்பட்ட காரணத்தால் என்னாலே வந்தது என்று இதை எப்படி தந்தையே கூற முடியும் என்று முதல் வார்த்தையில் கூறுகிறார். இந்நாளில் இது விளையும் என்று எழுத்துத்தான் இருக்க, என்னாலே ஆவது ஒன்றும் இல்லை என்று கூறிவிட்டு, அதன் பிறகு உண்மை நிலையை உணர்ந்து, என்னாலே வந்தது காண ஐயா, இது என்னால் தான் வந்தது, என்னுடைய ஆசையினால் வந்தது, வரும் விதியை யார் தடுப்பார், எந்தை மகாதேவர் செயலே என்று பாடிவிட்டார். சரி, அது எழுத்துப்படித்தான் வந்தது என்ற போதிலும் கூட, இது என்னுடைய ஆசையினால் தான் எழுந்தது, இந்த துன்பங்களெல்லாம் வந்தது. ஆகவே இதை யார் தடுக்க முடியும்? வரும் விதியை யார் தடுப்பார்? எந்தை மகாதேவர், உலகத்திற்கெல்லாம் தந்தையாகிய மகாதேவருடைய செயல்தான் எல்லாம் என்று அந்த தண்டனை ஏற்றுக்கொண்டார். அங்கு யானை, மத யானை, அதாவது மத யானை என்றால் அந்த யானைக்கு வெறியை ஊட்டியிருப்பார்கள். யானை மூலமாக தண்டனை வழங்குவது என்று பல சிற்றரசுகளிலே இருந்தது. அதுபோல் அந்த அம்பிகாபதி ஒரு இடத்திலே சங்கிலியால் பிணைக்கப்பட்டு தரையிலே கிடக்கிறான். இந்த யானை ஏவப்படுகிறது. அந்த வருகிற யானையை பார்த்து அம்பிகாபதி பாடியதாக ஒரு பாடல் இருக்கிறது. வெங்கண் சிவந்து வெடிவால் முறுக்கி என் அங்கம் பிளக்க வரும் களிரே, அன்று இரணியனை பங்கம் படப்பட வள்ளுகிறாள் உரம்பற்றி உண்ட நர சிங்கம் இருக்குதுகான் எந்தன் நெஞ்சினுள்ளே என்று இந்த அம்பிகாபதி நரசிங்க பெருமானை வருவது யானை. யானைக்கு சிம்மம் பகை, சுபாவ சத்ரு என்று கூறுவார்கள். இந்த யானை சிம்மத்தை சொப்பனத்தில் கண்டாலும் கூட அது அஞ்சும் என்பதால் சிம்ம சொப்பனம் என்றே ஒரு பெயர் வந்தது.
இந்த சிம்ம சொப்பனம் என்பது யானைக்குத்தான். சிம்மத்தை சொப்பனத்தில் கண்டாலும் யானைக்கு அச்சம் உருவாகும். இப்படியெல்லாம் சில நுணுக்கங்களை வைத்திருக்கிறார்கள். யானை விநாயகப் பெருமானுடைய அம்சம் என்று கூறினாலும், அது வேறு ஒரு நிலையில் கூறப்பட்டது. இயற்கையில் இந்த பிராணிகள் என்பது இன்றும் அது சிங்கம் கண்டால் யானை மருண்டு செல்வது, முடிந்த அளவு எதிர்த்து பார்ப்பது, இல்லாவிட்டால் ஒதுங்கி செல்வது தான் யானையினுடைய வேலை. அதுபோல வெங்கண் சிவந்து வெடிவால் முறுக்கி என் அங்கம் பிளக்க வரும் களிறே, என்னை பிளந்து விடலாம், மிதித்து கொன்று விடலாம் என்று நினைத்து வரக்கூடிய யானையே, அன்று இரணியனை பங்கம் படப்பட வள்ளுகிறால் உரம்பற்றி உண்ட நரசிங்கம் இருக்குதுகான் எந்தன் நெஞ்சினுள்ளே. உன்னை அழிப்பதற்கு நரசிங்கம் என்னுடைய அன்று இரணியனை தன்னுடைய கூரிய நகங்களால் நெஞ்சையும் மார்பையும் பிளந்து உரம்பற்றி அவனுடைய இரத்தத்தை பொசித்த நரசிங்கம் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது. ஆகவே நீ கவனமாக இரு. எல்லா மனிதனைப் போல என்னை வந்து நீ தாக்கிவிட முடியாது என்று நரசிங்கப் பெருமானை நினைத்து இந்த அம்பிகாபதி பாடவும், இந்த அம்பிகாபதி படுத்திருந்த இடத்திலே மிகப்பெரிய சிம்மம் கம்பீரமாக படுத்திருப்பதாக யானையின் கண்களுக்கு தோற்றம் ஏற்பட்டது. சிங்கத்தை பார்த்த யானை அப்படியே மிரண்டு திரும்பி ஓடியது. அதன் பிறகு பார்த்தார், இவர்களெல்லாம் இந்த தெய்வ சக்தியால் தப்பித்து கொண்டே இருக்கிறார்கள் என்று எண்ணிய சோழன், காவலர்களை வைத்து தலையை வெட்டிவிடு என்று தண்டனை கொடுத்தார். என்னெல்லாம் செய்து பார்த்தார்கள். கடைசியில் இந்த நிலை ஏற்பட்டது. இந்த நிலை ஏற்பட்டவுடன் அவர் கம்பர் மிக வருத்தமுற்றார். அந்த வருந்தி ஒரு பாடலையும் பாடினதாக ஒரு பாடல் உண்டு. மட்டுப்படா மானார் கலவி மயக்கத்திலே கட்டுப்பட்டாய், மகனே என்ன காதல் பெற்றாய், மதன் கையம்பினால் பட்டுப்பட்டாயினும் தேர்வையே என்று பார்த்திருந்தேன், வெட்டுப்பட்டாய் மகனே தலைநாளின் விதிப்படியே என்று கம்பர் மிக மனம் வருந்தி பாடுகிறார். ஏதோ காதல் பெற்றுவிட்டாய், பட்டுப்பட்டாவது நீ தேறித் தெளிந்து இந்த காதல் மயக்கத்திலிருந்து வெளிவந்து விடுவாய், பிழைத்து விடுவாய் என்று நான் எண்ணினேன். ஆனால் தலையெழுத்து முந்திய பிரம்மனால் எழுதப்பட்ட எழுத்தின் வழியே நீ வெட்டுப்பட்டு மரணம் அடைந்தாய் என்று கம்பர் பெருமான் வருந்தி பாடுகிறார். அந்த சோழனுடைய சாம்ராஜ்ய எல்லையை விட்டு வனப்பகுதிக்கு சென்று விட்டார் என்று அவருடைய இறுதி கால வரலாறு கூறுகிறது. அந்த நிலையில் இவர் அங்கே ஒரு குடிசை அமைத்தவர் இருக்கிறார். சோழனுடைய மகன் வேட்டைக்கு சென்றவன், இளவரசன். இரவு நேரமாகிவிட்டது. காவலர்கள் எல்லாம் போய்விட்டார்கள். காட்டிலே பாதை தெரியவில்லை. யானைகள் விரட்டுகிறது. இவன் தனி மனிதனாக மாட்டிக்கொண்டான். படைகள் அங்கங்கே இருளிலே சிதறிப் போனது. எங்கோ ஒரு வெளிச்சம் தெரிகிறது என்று அந்த இடத்தை நோக்கி இந்த அந்த சோழ சக்கரவர்த்தியினுடைய மகன் வருகிறான். அங்கு பார்த்தால் அது கம்பருடைய குடிசை. அவனுக்கு அவையெல்லாம் தெரிந்திருப்பதற்கு நியாயமில்லை. யாரோ ஒருவர் இருக்கிறார் என்று அங்கு வந்து தஞ்சம் புகுந்தான். கம்பர், யாரப்பா நீ என்று கேட்டார். நான் சோழ சக்கரவர்த்தியினுடைய மகன், இளவரசன். வயதிலே குறைந்தவன். கானகத்திற்கு படைபலத்தோடு வேட்டைக்கு வந்தேன். வேட்டைக்கு வந்த நிலையில் இருள் சூழ்ந்து விட்டது. திசைகள் தெரியவில்லை. படைகள் எல்லாம் போய்விட்டது. யானைகள் துரத்தியது. ஆகவே நான் இங்கு வந்தேன் என்று கூறியவுடன் கம்பருக்கு சினம் எழுந்தது. என்ன இருந்தாலும் இந்த மனித பிறவி மயக்கம், தன்னுடைய மகனை கொன்றவனுடைய மகன் வந்திருக்கிறான் என்று அவர் சிந்தித்ததாகவெல்லாம் சில இதைகளை எல்லாம் சொல்வார்கள். காட்டானை விட்டாலும் இந்த பாட்டானை விடாது என்று கம்பர் ஒரு வார்த்தையை கூறியது போல ஒரு செய்தி உண்டு. அதன் பிறகு நினைத்தார், அவன்தான்
ஏதோ மதிமயக்கத்தால் செய்துவிட்டான். அதே பாவச் செயலை நாம் செய்வதா என்று அவனுக்கு உணவளித்து காப்பாற்றி அவனை மறுநாள் காலையில் அனுப்பி வைத்தார். இதைச் சென்று சோழ சக்கரவர்த்தியிடம் இந்த இளவரசன் கூறுகிறான். சோழன் பார்த்தான், ஆகா, இன்னும் கம்பர் இந்த வனப்பகுதியில் தான் இருக்கிறார். அவர் இருக்கும் வரை நம்முடைய புதல்வனுக்கு அவன் கூறினான், "இந்த காட்டானை விட்டாலும் இந்த பாட்டானை விடாது" என்று முதலில் கூறினார். என்றவுடன் சோழனுக்கு புரிந்துவிட்டது. காட்டிலே இருக்கிற யானை உன்னை விட்டுவிட்டது. பாட்டுக்கு யானையாகிய, கவிகளுக்கு யானையாகிய நான் உன்னை விடமாட்டேன் என்று பொருள்படும்படியாக அவர் கூறிவிட்டார். ஆகவே இவர் இருந்தால் நமக்கு பையனுக்கு ஆகாது என்று எண்ணிய அந்த சோழன் இரவிலே வனப்பகுதிக்கு சென்றார். மாலை மயங்குகின்ற வேளையிலே மறைந்திருந்த கம்பர் மேல் மார்பிலே அம்பை, வில்லால் அம்பை செலுத்தினார். இது சோழன்தான் என்பதை அவர் தெரிந்து கொண்டார். எதிர்பாராத நேரத்தில் தொலைவிலிருந்து இந்த அம்பு எய்யப்பட்டது. அந்த அம்பு மார்பிலே, கம்பர் மார்பிலே தைத்தது. இவ்வாறு தான் அவருடைய இறுதி காலம் இருந்தது என்று அவருடைய வரலாறு கூறுகிறது. உடனே அந்த நேரத்தில் வில்லம்பு சொல்லம்பு இரண்டுண்டு மேதினியில் வில்லம்பில் சொல்லம்பே மேலதிகம் வில்லம்பு பட்டதடா சோழா வில்லம்பு பட்டதடா என் மார்பில் சோழா நின் குலத்தை சுட்டதடா என் வாயில் சொல் என்று அவர் இறுதியிலே பாடிய பாடலாக இதை சொல்வார்கள். இரண்டு அம்புகள் இந்த உலகத்திலே இருக்கிறது. வில்லிலே இருந்து புறப்படுகிற அம்பு ஒன்று, அது மனிதனை கூராக தைத்து மரணத்தை ஏற்படுத்தும். இறையருள் பெற்ற கவி ஞானிகள் வாக்கிலே இருந்து வருகிற சொல்லும் அம்பு போலவே செயல்படும். அதுக்கும் இந்த அம்புக்கு இருப்பதைப் போல பல மடங்கு சக்தி இருக்கிறது. இரண்டுண்டு மேதினியில் வில்லம்பில் சொல்லம்பே மேலதிகம். உன்னுடைய அம்பை காட்டிலும் என்னுடைய சொல்லால் வருகின்ற அம்பு பல மடங்கு வேகமுடையது. உன்னுடைய அம்பு ஒரு நபரை கொல்லலாம், 2 நபரை கொல்லலாம். இந்த வில்லம்பு என்னுடைய மார்பில் பட்டது சோழனே, உன் குலத்தை சுட்டதடா என் வாயில் சொல் என்று அவர் அந்த இறுதி நேரத்தில் மனம் நொந்து பாடிவிட்டார். என்னுடைய வாயிலிருந்து வருகிற அந்த அம்பு போன்ற இந்த சொல் உன்னுடைய குலத்தையே அழிக்கும் என்று கூறியதால் அதன் பிறகு சோழ சாம்ராஜ்யம் வீழ்ந்தது என்பது வரலாறு. இதன் பிறகு அவர் அந்த அம்பு பட்டது. சோழன் மிக வருந்தி சென்றான். இவ்வளவு பழகிவிட்டு கடைசியில் முடிவு இவ்வளவு ஒரு பரிதாப நிலையில் அவருக்கும் நமக்கும் ஆகிவிட்டதே என்று மனம் நொந்து சோழன் திரும்பியதாகவும், இவர் வில்லம்பு பட்டாலும் இவர்களெல்லாம் இறையருள் பெற்றவர்கள், மரணம் வந்துவிடும் என்று தெரிந்து கொண்டவர் தன்னை ஆதரித்த சடையப்ப வள்ளலை அந்த நேரங்களிலே நினைக்கிறார். எல்லோரும் இறைவனை நினைத்தால் இவர் தனக்கு துன்ப காலத்தில் உதவிய அந்த திருவெண்ணெய்நல்லூர் சடையப்ப வள்ளலை நினைத்தார். அவருக்கு நன்றி கடனாகத்தான் அவர் கம்பராமாயணத்திலே பல பாடல்களுக்கு ஒரு முறை இறுதி பாடலிலே இந்த சடையப்ப வள்ளலை பாடினார் என்றெல்லாம் கூறப்படுவது உண்டு. அவர் பாடியிருக்கிறார். அப்போது இறுதியாக அவர் பாடிய பாடல், ஆண்பாலும் தேனும் அரம்பை முதல் முக்கனியும் தேன்பாய உண்டு தெவிட்டும் மனம் தீம்பாய் மறந்திடுமா வெண்ணெய் வருசடையா கம்பன் இறக்கும் போதாயினும் இனி என்று இது எல்லாம் ஒரு காலத்தால் அழியாத ஒரு பாடல்கள். தம்பிகாபதி கூறியது, அமராவதி கூறியது, இவையெல்லாம் அந்த ஒரு மனிதனுடைய துன்ப காலத்தில் வெளிவரக்கூடிய அருளோடு கூடிய வாக்கியங்கள், பொருளோடு கூடிய வாக்கியங்கள். எல்லாம் சும்மா ஏதோ ஒரு பேச்சுக்கு பேசுவது, ஒரு எதுகை மோனைக்காக பேசுவதெல்லாம் இல்லை. இவர்களெல்லாம் இறைவனுடைய நிர்வாகத்தை உணர்ந்த பக்குவத்தை இவர்களுடைய பாடலிலே பார்க்கலாம். சாமானிய மனிதனுக்கு துன்பம் வந்தால் அவன் அதை திருப்பி தாக்குவான், ஏதோ செய்வான். அதை இவன் தன்னுடைய தவறை மறைக்க பார்ப்பான். இந்த கதையினுடைய நீதிகளையும் அவருடைய தவறே நடந்த போதும் ஒவ்வொருவருடைய பண்பாடுகள் இதில் நமக்கு விளங்குகிறது. இது முந்தையில் நீ செய்த வினைதானப்பா, அவர் சோழன் செய்தான் என்று அவர் சொல்லவில்லை.
இது இந்நாளில் இது விளையும் என்று எழுத்துத்தான் இருக்க என்னால் என்னப்பா தடுக்க முடியும் என்று அப்போதும் அவர்கள் இந்த இறை நிர்வாகத்தை நமக்கு உணர்த்துகிறார்கள். அதைத் தவறை புரிந்து கொண்ட அந்த அம்பிகாபதியும் கூட என்னால் என்ன செய்ய முடியும் எந்தை மகாதேவர் செயலே என்றுதான் கூறினார்கள். இது போன்ற இந்த கருத்துக்களைத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது கதை வடிவமாக பார்த்து ரசிக்கலாம். ஆனால் துன்ப நிலையிலும் ஞானம் பெற்றவர்கள், அருள் பெற்றவர்கள் மனிதர்களை நொந்து கொள்வதில்லை. இதெல்லாம் நம்மால் வந்தது என்று அவர்கள் தங்களை தாங்களே தேற்றிக் கொள்ளுகிறார்கள். அதுபோக மரணத் தருவாயில் கூட தனக்கு ஒரு உதவியை செய்த அந்த சடையப்ப வள்ளல் என்பவரை அவர் ஆண்பாலும் தேனும் சுத்தமான காராம்பசுவனுடைய பால், தேன், பஞ்சாமிர்தம் என்று பல வகைகளில் உன்னிடம் நான் உண்டு மகிழ்ந்திருக்கிறேன். அப்படி தேன்பாய உண்டு தெவிட்ட தெவிட்ட நான் உன்னிடம் உணவருந்தி இருக்கிறேன். அப்படிப்பட்ட மனம் அது தீம்பாய் உன்னை மறந்து விடுமா? மரண கம்பன் இறக்கும் போதாயினும் இனி எனக்கு இறப்பு வரப்போகிறது. அந்த நிலையிலும் கூட நான் உன்னை மறப்பது நியாயமல்ல. உன்னை நினைக்கிறேன், வாழ்த்துகிறேன் என்று சொல்லி கம்பர் மறைந்தார் என்பது அவருடைய வரலாறு. இதற்கெல்லாம் மூலமாக இருக்கிறது அந்த தெய்வ சக்தி. அதே அந்த வாக்தேவி என்று சொல்லுகின்ற அந்த சரஸ்வதி தேவி இந்த செந்தமிழால் ஆளவும் வீழவும் வைத்த சம்பவங்களை இந்த நிகழ்ச்சி நமக்கு உணர்த்துகிறது. இதுபோல நம் நாட்டில் செய்த செயல்கள் கணக்கில்லாமல் இருக்கிறது. வரும் காலங்களிலே அதை பார்க்கலாம். நன்றி.